இந்த ஆடி மாசத்துல ஆடி அமாவாசையை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறோம். இந்த ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன, ஆடி அமாவாசைக்கு நீங்க என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த ஒரு தீபம் ஏத்தணும் அப்படின்னா அது என்ன தீபம், ஏன் ஏத்த போறோம், நம்ம முன்னோர்களை எப்படி வழிபடுறோம் இல்லையா இந்த முடிச்சு ஏத்தலாம். திருமணம் ஆகலையா நிச்சயமா இந்த முடிச்சு ஏத்தலாம். நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்கோமா நிச்சயமா இந்த முடிச்சு எடுத்தலாம். அதே போல வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது. எங்க வீட்டுல தேவையில்லாத விரைய செலவு தாங்க போயிட்டே இருக்கு. நான் எந்த தெய்வமும் கும்பிட்டுட்டேன், ஒரு தெய்வம் பாக்கி இல்லை. எனக்கு ஒரே ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னா இந்த ஒரு முடிச்ச நாங்க சொல்ற இறந்த ஆத்மா அது முக்தி அடைக்கணும்னு நினைச்சதுன்னா உங்களை தூண்டும். இந்த தூண்டுதல் மூலியமா நீங்க இங்க வருவீங்க, வாங்குவீங்க. உங்களை தூண்டும், நீங்க ஆர்டர் போடுவீங்க. இந்த ஆடி அமாவாசை ஒருத்தங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னோம்னா மறுபடியும் ஒரு வருஷம் காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு சிருஷ்டி ஒளியில ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, மூணு விஷயம். ஒண்ணு மூலிகை முடிச்சு மூலிகை ஆயில். ரெண்டு இந்த பித்ருக்கோட 108 துதி. மூணாவது அந்த தேவதை யாரு, அந்த தேவதையோட மூல மந்திர உபதேசம். கரெக்டா 6 மணிக்கு இந்த விளக்க போய் ஏத்திட்டாங்க. அந்த தேவதைய ஆடி அமாவாசைக்கு இந்த முடிச்சு உங்க இல்லத்துக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நீங்க செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் துவங்கி ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஆடி மாசம் அப்படின்னாலே பண்டிகைகளை அழைக்கும் மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிக்கு அப்புறம் நிறைய பண்டிகைகள் வரும். ஆனா இந்த வருஷம் ஆடிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாசத்துல ஒன்று சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 கிருத்திகை வருது, அமாவாசை, ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடி அமாவாசை வருது, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி, ஆடிப்பூரம், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு சேர அமைந்திருக்கு இந்த ஆடி மாசத்துல. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்துல ஆடி அமாவாசையை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறோம். இந்த ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன, ஆடி அமாவாசைக்கு நீங்க என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த ஒரு தீபம் ஏத்தணும் அப்படின்னா அது என்ன தீபம், ஏன் ஏத்த போறோம், நம்ம முன்னோர்களை எப்படி வழிபட போறோம், அதை தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய நிறைய விஷயங்கள், நிறைய புண்ணிய பலன்கள் நமக்கு ஒரு சேர இந்த ஒரு பதிவின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. உங்களை பேச விடாம நானே ரொம்ப பெரிய இன்ட்ரோவா கொடுத்துட்டேன். ஏன்னா முன்னோர்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும். அதுவும் இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பேசினதும். ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நிச்சயமா பலன் பெறணும். நீங்க சொல்லுங்க, இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன, என்ன பண்ணணும்? நீங்க எப்ப கேள்வி கேட்டாலும், எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும், எந்த முறையில கேள்வி கேட்டாலும் ஒரே விஷயம் தான், குரு வணக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம போறது இல்லை. ஸோ முதல் குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வடிகிற சித்தர் முறையில நிறைய விஷயங்களை இந்த சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அந்த அம்பாளோட இடத்துல நாங்க வேலை செய்ய, உங்களோட பிரச்சனையை தீர்க்க, உங்க வீட்டு பிள்ளையா என்னென்ன செய்ய முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முழு பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னாலே உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நிச்சயமா பார்க்க முடியும். ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்குரிய மாதம், தெய்வங்களுக்குரிய மாதம். ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த அம்பாள் உபாசனையில இருக்கிறவங்க, சக்தி உபாசனையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஸ்ரீ வித்தை உபாசனையில இருக்கவங்கலாம் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளுமே அம்பாளுக்காக தன்னை அர்ப்பணிச்சு பூஜை பண்ணாங்க. எப்படி நவராத்திரிக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அதே மாதிரி அர்ப்பணிப்பாங்க. ஸோ ஆடியில காற்று அடிக்கும், மழை பெய்யும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மை சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், கூடு ஊத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள் நிறைஞ்ச இந்த மாசத்துல
அமாவாசை அப்படின்னாலே பித்ருக்களுக்கு உரிதான ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நாள் வந்து சூரியனும் சந்திரனும் ஒரு சேர நிற்கக்கூடிய அந்த இதுல பூமியில இருள் விழும். அந்த இருள்ல அந்த இதுவாகும். நம்மளோட முன்னோர்கள் மட்டும் இல்ல, இறைவனே அந்த நாள்ல தர்ப்பணம் கொடுத்திருக்காரு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பஞ்ச பாண்டவர்கள் அமாவாசை தினத்துலதான் வந்து பலி கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கௌரவர்களுக்கு வந்து இவர் வந்து சொல்லிடுறாரு, சகாதேவன் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது சொல்லிடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, தர்மனும் மற்ற மீதி எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, கிருஷ்ணாணியனை காப்பாது. எப்பயுமே காக்கும் கடவுள் யாருன்னா பகவான் ஸ்ரீ நாராயணன் தான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க எல்லாம் தப்பும் பண்ணிடுவீங்க, மனுஷன் மாதிரி தான் எல்லா தப்பும் பண்ண, கடைசியில வந்து காப்பாத்துனா நான் தான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு நாளைக்கு அமாவாசை இன்னைக்கே போய் தர்ப்பணம் கொடுக்குறாரு. அப்ப கடவுளே தர்ப்பணம் கொடுத்துருக்க, கடவுளே வந்து இறைவனை வணங்கி இருக்காருன்ற மாதிரி. ஸோ அப்போ நாளைக்கு தானே நீயும் நானும் நேருக்கு நேர் பார்க்க போறோம். சூரியனான நீயும் சந்திரனான நானும் நானும் நேருக்கு நேர் பார்க்குற ஒரு நேரம் தான் அமாவாசை. இன்னைக்கு கிருஷ்ணன் போய் தர்ப்பணம் கொடுத்தா எல்லாருமே போய் தர்ப்பணம் கொடுப்பாங்களே. அப்போ தர்ப்பணம் அப்படின்றது என்னன்னா, பித்ருக்களுக்கு வாழும் காலத்துல நம்மளோட மூதாதை, நம்ம கூட உடன் பிறந்தவங்களா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், இந்த மாதிரி 64 தலைமுறை இருக்கு. அப்ப அந்த 64 தலைமுறைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சிராத்தம், இந்த எள்ளு தண்ணி இறக்கணும். அந்த எள்ளு தண்ணி இறக்கும் பொழுது சில வீட்டுல சண்டைனாலேயோ, சில வீட்டுல மனஸ்தாபங்களாலேயோ, ஏதோ ஒரு சூழ்நிலையினாலோ நம்மளால கொடுக்க முடியல. ஒரு வருஷத்துக்கு 96 தடவை தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் நம்மளோட இதுல இருந்துச்சு. நித்தபடி தர்ப்பணம் கொடுக்கறதுல இருந்து 96 மாறிச்சு. டெய்லி காலையில எஞ்சோடனே தர்ப்பணம் கொடுப்பாங்க. அது வந்து வழக்கத்துல அப்படியே மாறி 96 மாறிச்சு. 96 வந்து முக்கியமான அமாவாசைகள், அதுக்கப்புறம் இறந்த அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதுல இந்த ஆடி அமாவாசை ஒருத்தங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னோம்னா மறுபடியும் ஒரு வருஷம் காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு சிருஷ்டி ஒளியில ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவராசியும் இறக்குது. அந்த இறக்குற ஜீவராசி முக்தி அடையதா அப்படின்னு கேட்டா தெரியாது. எடுத்துக்காட்டுக்கு ஆசை இருக்கிற மனுஷன் முக்தி அடைய முடியாது, ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆமா, உண்மை உண்மை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு மேல் அது இருக்குங்கிறது மட்டும் இல்ல, வாழ்ந்து முடிக்கிற வரைக்குமே இருக்கும். வயசான ஒரு 80 வயசு ஒரு நபர் எடுத்துக்கிடுங்க, அவர் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலா சேர்க்கிறோம். டாக்டர் கிட்ட அவர் என்ன சொல்றாரு, என்னால முடியல, என்னோட பிராணனை எடுத்துடுங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து வைக்கிறாங்க. அப்ப அந்த உள் மனசு என்ன சொல்லுது, நம்ம பழைச்சிருவோம், நம்ம இருப்போம், பழைச்சிருவோம். ஏன்னா அவ்வளவு சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்கோம், நமக்கு அவ்வளவு கடன் இருக்கு. சொத்து பத்து கூட விட்டுருங்க, இப்ப எல்லாருக்கும் கடன் தான் இருக்கு. சோ இவ்வளவு கடன் இருக்கு, நம்ம குழந்தைங்க மேல போட்டோம்னா அந்த குழந்தை எப்படி பார்ப்போம், அந்த அபான்னு சொல்லுவாங்க, அந்த அபா போற வரைக்கும் அந்த ஆன்மா அங்கேயே இருக்கு. சோ சில குருமார்கள், சில வழிகாட்டுறவங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரி சித்தி ஆகலைங்க, அதுக்கு நீங்க கரெக்டா தர்ப்பணம் கொடுங்க, அது கரெக்டா இது பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரும் பண்றது இல்லை. இல்லைங்க, நான் தினமும் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறேன், நான் வந்து அவங்களோட இறந்த திதியை விடுறதே கிடையாது, அது வந்து நான் ஐயரை கூட்டு வந்து தர்ப்பணம் அந்த வீட்லயே கொடுத்துட்றேன், குளத்தங்கரையில கொடுத்துட்றேன், இதெல்லாமே பண்றாங்க. அப்போ முக்தி அடையல அப்படின்னும் பொழுதுதான் வீட்டுல பிரச்சனைன்றது வருது. அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனைன்னு வருதுன்னா 2 பேரை தான் அவங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். எப்படின்னா, நம்ம வீட்டுல கூட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு பொருள் வந்துச்சுன்னா எங்க அவன் அப்படின்னா அப்படின்னு வச்சுருவாங்க. சவுண்ட் அதிகமா இருந்தா அவனா அப்படின்ற மாதிரி அந்த பேரை எடுத்துட்டோம்னா அந்த பேர் மாறாது. அதே போல இறந்த ஆத்மாக்கு எள்ளு தண்ணி என்னதான் இறைச்சாலும் அந்த நான் யாரையும் தப்பு சொல்லல, யார் மனசையும் புண்படுத்த விரும்பல, அந்த நாள் தான் அவங்க சம்பாதிக்கிற நாள். அப்போ குளத்தங்கரைக்கு போயிட்டு, சுவாமி எங்க வீட்டுல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு தர்ப்பணம், தர்பயாமி நம்மளும் பித்ரு தீபம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு கூட இல்ல, அவ்வளவு பித்ரு தீபமும் எல்லாரும் வாங்கியிருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். சோ இப்போ பூஜையில இருக்கு, அந்த ஆடி அமாவாசைக்கு கேட்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கு நடுவுல சித்தர்களோட குறிப்புல பார்க்கும்பொழுது குரு கிட்ட நான் கேட்கிறேன், எனக்கும் அந்த ஒரு திங்கிங் இருந்துச்சு, நம்ம விளக்கேத்துறோம், இறந்த ஆத்மா வருது, அது வந்து முக்தி அடையாம தான் அந்த இடத்துல நிக்குது, அப்ப அது முக்தி அடையணும், அப்போ அதுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா, சித்தர் குறிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது குரு சொல்றாங்க, ஏன் இல்ல, இருக்கு, நான் எடுத்து தரேன்னு சொல்லி அதுக்குரிய ஒரு கலர், அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, அந்த கலர்ல தான் இது மூட்டை கட்டணும், அதுக்குன்னு ஒரு ஆயில் ரெடி பண்ணணும், அந்த மூலிகையில தான் அது விளக்கேற்றணும். எப்படி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பச்சை இலை எரியுமா அப்படின்னு கேட்டோம்னா எரியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு மூலிகை இருக்கு, அந்த மூலிகையோட இலை எரியும். திரி மாதிரி நம்ம போட்டு எரிக்கலாம். அப்போ சித்தர்களோட இதுல எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. அதோட வேற வந்து பேய விரட்டுற வேர்ன்னு சொல்லுவாங்க, அதனால அதுக்கு பேய் மிரட்டி அப்படின்னு பேரு. சோ அதே போல
இறந்த ஆத்மாவை வந்து துராத்மா வந்து அதை விரட்டுறதுக்கு ஒரு வேர் இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவை முக்தி அடைகிறதுக்கு ஒரு மூலிகை இருக்காதா அப்படின்னு அவனோட தேடுதல், என்னோட ஆசை. அதை குரு கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண குரு அதுக்கான விஷயங்களை அவங்களோட குருமார்கள் வழியில ஆராய்ச்சிகள் பண்ணி அதுல வந்து இந்த மூலிகை கிடைக்குது. அந்த மூலிகையை முடிச்சுகளா ஒரு 18 முடிச்சுகளா ரெடி பண்றோம். இந்த 18 முடிச்சுகளையும் நமக்கு நார்மலான எண்ணெயில ஏற்றக்கூட. இப்ப குலதெய்வம்னா இழுப்ப எண்ணெய் அப்படின்றது மாதிரி, இப்போ எள்ளு தண்ணி அப்படின்னும் பொழுது எள்ளு அப்ப நல்ல எண்ணெய் அப்படின்றது வரும். அப்ப நல்ல எண்ணெய் வரக்கூடாது. அப்ப மூதாதையருக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆயில் எடுக்கணும். அந்த ஆயில் வந்து இந்த மூலிகையில இருந்து எடுக்கணும். அப்ப அந்த மூலிகை ஒவ்வொரு மூலிகைக்கு ஒரு கலர் பேட்டர்ன் இருக்கு. சோ இந்த மூலிகையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பதிமுகம் நம்ம கொதிக்க வைக்கணும்னா அது ஒரு பிங்க் கலர்ல வரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மூலிகையை நான் வந்து எடுக்கும் பொழுது அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அது இந்த கலர்ல தான் வரணும் அந்த சித்தர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே வருது. சோ அப்போ அதுக்கான ஆயிலும் ரெடி, அதுக்கான முடிச்சும் ரெடி. சரி, இப்படியே டைரக்டா போய் நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா பண்ணக்கூடாது. எதனாலனா நான் வந்து வாழணும்னு நினைக்கிறேன். என்ன வந்து எனக்கே என்ன அறியாமலே நான் தூங்கும் போது இதை இறந்துடுறேன். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல போறேன். ஆனா என்னோட ஆயுள் காலம்னு இறைவன் ஒரு இது போட்டு வச்சிருக்கான். அப்போ அது வரைக்கும் நான் முக்தி அடையாம என் வீட்டை வந்து நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இருக்கிறேன்னு உணர்த்தணும். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்ந்து ஒரு லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மூதாதையர் நினைக்கிறாங்க. ஒரு குழந்தை அதை அபார்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் ஆன்மா, அதுக்கும் உயிர் இருக்கு, அதுக்கும் இறைவன் வந்து போட்டிருக்கான். இப்ப சில பேர் வந்து இப்ப நவீனத்துல என்ன பண்றாங்க, குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்து இதுவா இருக்குங்க, குழந்தை விண்ணமா இருக்கு, நீங்க கலைச்சிட்டு அடுத்த குழந்தைய இது பண்ணிக்கோங்கன்ற. அப்போ அதை அபார்ட் பண்ணும் பொழுது அந்த ஆன்மாக்கு 70 வயசுனா அது 70 வயசு வரை ஆவியா வளரும். சோ நம்ம என்னதான் சொன்னாலும் அதுக்கு புரியாது. அதனால அந்த இறந்த ஆத்மாவை துதிக்கிறதுக்கு 108 போற்றி. அந்த 108 போற்றி. ஆமா, இறந்த ஆன்மாவுக்கு இதுவரைக்கும் யாருமே போற்றி கொடுத்தது இல்ல. சித்தர் வழியில குரு வழியில நமக்கு 108 போற்றி இருக்கு. ஒண்ணு அது இந்த தீபம் ஏத்தும் பொழுது சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது பித்ருக்குரிய மந்திரம் இருக்குது. அது குரு வழியில பாரம்பரியமா தொடர்ந்து வரக்கூடிய மந்திரம். இப்ப நம்மளா எழுதுற மந்திரம் கிடையாது, தொடர்ந்து வரக்கூடிய சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தை கொடுக்குறோம். ஒரு தேவதை இருக்கும். இப்போ அக்னியில எந்த ஒரு பொருளை போட்டாலும் அந்த அக்னியில போட்டக்கூடிய பொருளை அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கோ இல்ல குறிப்பிட்ட தேவருக்கோ எடுத்து போய் கொடுக்கணும்னா கடைசியில ஸ்வாகா அப்படின்னு சொல்றாங்க மாதிரி இந்த பித்ருக்கு ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதை இந்த பொருளை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேவதை யாரு, அதோட மந்திரம் என்ன கொடுக்கும். சூப்பர். அப்ப 3 விஷயங்கள் நீங்க தர போறீங்க. ஒண்ணு மூலிகை முடிச்சு மூலிகை ஆயில். ரெண்டு இந்த பித்ருக்கோட 108 துதி. மூணாவது அந்த தேவதை யாரு, அந்த தேவதையோட மூல மந்திர உபதேசம். இந்த தேவதையை வச்சு இந்த 108 துதிய சொல்லி அவங்க இந்த முடிச்ச வீட்டுல போடவே கூடாது. ஏன்னா இந்த வீட்டுல தானே வாழ்ந்தாங்க, இந்த வீட்டுல தானே இருந்தாங்க. எப்பயுமே இறக்கிற தருவாயில இருக்கிற யாருக்கு வேணும்னாலும் துளசி தீர்த்தமோ பாலோ கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுப்பாங்கக்கா? நாராயணான்னு சொல்லுவாங்க. எதனாலனா எல்லா இறந்த ஆத்மா மொத்தமும் நாராயணன் திருப்பாதத்துல தான் இருக்கும். அப்போ அந்த நாராயணன் கோவிலுக்கு போய் தான் விளக்கே ஏத்தணும். பெருமாள் கோவில்ல கரெக்டா 6 மணிக்கு இந்த விளக்க போய் ஏத்திட்டாங்க. அந்த தேவதைய நினைச்சு பெருமாள் கோவில்ல பெருமாளை வேண்டல, அந்த தேவதையோட மூலம் அந்த நீங்க சொல்லுவோம். கண்டிப்பா அதுக்கு ஒரு தேவதை இருக்கு. இப்ப இதுவரையும் கேள்விப்படாத தேவதை, அது வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுகிரகம். அதாவது இந்த முடிச்ச யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அனுகிரகம். எதனாலன்னா இப்ப நான் வந்து பித்த தீபம் வச்சிருக்கேங்க, உங்ககிட்ட தான் வாங்கினா ஏத்திட்டு இருக்கேன், தப்பு இல்லை. அது வீட்டுல ஏத்துறது. இது வந்து முக்தியை கொடுக்குறது. அதாவது இறந்த ஆத்மா, சில ஆத்மா வந்து கேட் பாஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து வழியெல்லாம் கிடைச்சிருச்சுங்க, எப்படி உள்ள போறது? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பெரிய ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போறோம், இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் போனோம், எப்படிக்கா போனோம், இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குங்க, இதுல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கேட்டுட்டு நம்ம சுத்திட்டு இருப்போம். அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆள் இருந்தா, மேடம் புதுசா வரீங்க வாங்க, நான் அந்த பக்கம் போறேங்க சார், அவர் கூட்டிட்டு அங்க போங்க அப்படின்ற மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயாச்சு, மூலிகை முடிச்சு வந்தாச்சு, அவங்கள நம்ம போற்றி சொல்லிடுறோம். அதுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆள் இருக்காங்களே, இந்த இறந்த ஆத்மாவை வாங்க என் கூட, நீங்க எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கீங்க, உங்களோட குடும்பம் வந்து உங்களுக்கு கேட் பாஸுக்கு இந்த முடிச்சு போட்டாங்க, என்னதான் அதுக்கு நேம் வச்சிருக்காங்க, வாங்க. இது 18 பேருக்கு மட்டும்தான். நம்ம குடும்பத்துல இறந்த ஆத்மால 18 பேர்.
ஓகே இந்த மாதிரி எத்தனை முடிச்சு வேணாலும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஏத்திக்கலாம். 18 முடிச்சு ஆயில் எடுத்துக்காட்டுக்கு விளக்கு வந்து நம்மளே வாங்கிக்கணும். அகல் விளக்குல ஏத்துனா போதும். அகல் விளக்குல ஏத்துனா போதும். தனித்தனியா 18 அகல்ல புதுசா வாங்கணும். புது அகல் வாங்கி இப்ப நாளைக்கு அமாவாசைனா இன்னைக்கு நைட்டு 18 அகல்லையும் தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை எடுத்து கஸ்தூரி மஞ்சளால நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பச்சை கற்பூரம் அதுல போட்டு வச்சிடும். 18 அகல்ல பெருமாள் கோயிலுக்கு 6 மணிக்கு போகணும். ஏன்னா அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் 6:11 வரையும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் சனி பகவானது. அதனால 6 மணில இருந்து அது நீ உங்க சாயங்காலம் ஒரு 5:30 நீங்க பெருமாள் கோயில் போயிடுங்க. 5:30 போயிடுங்க. 6 மணி உங்க டைமை பாருங்க, எல்லாம் செட் பண்ணி வச்சிருங்க. 6 மணிக்கு அந்த அம்பாள் பேரை சொல்லி அந்த அம்பாள் மந்திரத்தை ஜெபிச்சு ஒரு முடிச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த அம்பாள் பேர் இருக்கணும். அந்த அம்பாள் மந்திரத்தை மனசார ஜெபிச்சுட்டு தான் அந்த முடிச்சு அடுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த விளக்கை பொருத்தினதுக்கப்புறம் 108 போற்றிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசார வேண்டி இந்த கருங்குவளை மலர்ன்னு சொல்லுவாங்க, இந்த சங்கு பூன்னு சொல்லுவாங்க, அந்த சங்கு பூவால 108 தடவை அர்ச்சனை பண்ணி அங்க இருந்து 18 பேருக்கு சித்திர அன்னத்தை நீங்க தானம் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல சித்தி அடைஞ்ச மூதாதையர் முக்தி அடையாம பிரேதாத்மாவோ பூதாத்மாவோ இல்லைன்னா அந்த ஆத்மா வந்து தன்னோட நிலை தெரியாம உங்களை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாலோ இல்ல யாரால ஏவப்பட்டு அது வந்து ஒரு இடத்துல வதைக்கப்பட்டு இருந்தாலோ, இப்ப ஏவப்பட்டனா சில துராத்மா என்ன ஆகும்னா அதோட இது கிடைக்காம இருக்கும். அதை யாராவது ஒருத்தர் பிடிச்சி இந்த வேலையை பண்ணுன்னு ஏவி விட்டுடுவாங்க. அப்போ அதோட வேலையை செஞ்சாதான் அதுக்கு வந்து முக்தி கிடைக்கும். சோ இந்த இது கொடுக்கறதுனால அந்த தேவதை இந்த ஆத்மாவை இழுத்துட்டு வரும். நீ உன்னோட இடம் இது கிடையாது, உன்னோட இடம் இதுன்னு அந்த கட்டு உடைக்கிறது. சில பேருக்கு வந்து கட்டு போட்டுடுவாங்க. இந்த இறந்தவங்க வந்து இவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கட்டு போட்டுருவாங்க, கோபத்துல இருப்பாங்க. சோ எதுவா இருந்தாலும் இந்த முடிச்சின் மூலியமா அது எல்லாத்தையும் அறவே உடைச்சு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ குழந்தை பேர் இல்லையா இந்த முடிச்சு ஏத்தலாம். திருமணம் ஆகலையா நிச்சயமா இந்த முடிச்சு ஏத்தலாம். நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்கோமா நிச்சயமா இந்த முடிச்சு எடுத்தலாம். அதே போல வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது. எங்க வீட்டுல தேவையில்லாத விரைய செலவு தாங்க போயிட்டே இருக்கு. நான் எந்த தெய்வமும் கும்பிட்டுட்டேன், ஒரு தெய்வம் பாக்கி இல்லை. எனக்கு ஒரே ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னா இந்த ஒரு முடிச்ச நாங்க சொல்ற முறைப்படி நீங்க பெருமாள் கோவில்ல 6 மணிக்கு ஏத்திட்டீங்க, அந்த 18 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். எதனாலனா ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை வந்து ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. சில நேரங்கள்ல கொரியர் கிடைக்க லேட் ஆகுதுன்னா நேர்ல வந்துருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இறந்த ஆத்மா அது முக்தி அடைக்கணும்னு நினைச்சதுன்னா உங்களை தூண்டும். இந்த தூண்டுதல் மூலியமா நீங்க இங்க வருவீங்க, வாங்குவீங்க. உங்களை தூண்டும், நீங்க ஆர்டர் போடுவீங்க, வாங்குவீங்க. எதனாலனா அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை வழிகாட்டுதல. அதே போல இறந்த ஆத்மா நமக்கு வழிகாட்டுதல், நமக்கு தெய்வமா இருந்து நம்ம வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போறதுக்கு இந்த மூலிகை முடிச்சு பயனுள்ளதா இருக்கும். என் குரு கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு அவங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா முறையா பூஜை பண்ணி இதுக்கு மந்திர ஒரு கொடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்தி ஓட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் நமக்கு வரணும்னா பல யுகங்கள் பாக்கியமும் புண்ணியமும் பெற்றிருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதுவும் இந்த ஆடி அமாவாசைக்கு இந்த முடிச்சு உங்கள் இல்லத்துக்கு வருது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிச்சயமாக அவங்க இருக்கும்போது நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க வந்து மேலோகம் சென்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும், மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மோட்ச தீப முடிச்சை வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கி உங்களுடைய இல்லங்கள்ல இல்ல, இது வந்து ஆலயத்துல ஏற்ற வேண்டிய முடிச்சு. கண்டிப்பா இந்த 18 முடிச்சும் வாங்கி மனமாற பிரார்த்தனை செஞ்சு நீங்க இந்த முடிச்சை அந்த தேவதைய பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க சொல்லி, அதாவது எப்படின்னா ஒரு கோவிலுக்குள்ள நுழையும் போது சார் ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கா நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, எனக்கு டைம் ஆகுது ஸ்பெஷல், அந்த மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி நம்ம மூதாதையரை இறைவனோட திருப்பாது கொண்டு போய் சேர்க்கறதுனால அவங்களோட பாப சாப தோஷங்கள் விலகி அவங்களோட இந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து பாசிட்டிவ் வைப்ஸா நம்ம மேல விழும். இது சயின்டிபிக் ரீதியா நீங்க வந்து பயன்படுத்துன்னு பாத்தீங்கன்னா ப்ரூவன் ஆகும். கரெக்ட் உண்மையான விஷயம். ஸோ எல்லாருமே இந்த ஆடி அமாவாசையை தவற விடாம இந்த மோட்ச தீப முடிச்ச வந்து வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது வந்து 999, 1000 ரூபாய்க்கு ₹1 தான் கம்மி. ஸோ இதை வாங்கி விலை என்னதான் இருந்தாலுமே நம்மளுடைய முன்னோர்களுக்காக, நம்மளுடைய சொந்தங்களுக்காக, மேலோகம் சென்றவர்களுக்காக நாம செய்ய வேண்டிய கடமை இது. நிச்சயமா நம்ம எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
இந்த முடிச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா முடிச்சு ப்ளஸ் ஆயில் ரெண்டுமே வந்துடும். இது உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே இந்த பதிவு வந்துட்டு இருக்கும் போதே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது, ஏற்கனவே சாய் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ உடனே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் இந்த ஆடி மாதம் முழுவதும் நல்ல நல்ல பதிவுகள் நல்ல நல்ல தன்மைகளோட விஷயங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.